ஜெபிக்கின்றோம். பல்வேறு இடங்களிலே பல்வேறு பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளாகிய எங்கள் சகோதர சகோதரிகளை நீர் அறிவீர். அவர்களுடைய உழைப்பையும் அவருடைய தேவையையும் நீ நன்றாக அறிந்திருக்கிறீர். இன்றைய நாளிலே எங்கள் திருவிழாவுக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்ற நாங்கள் எல்லோருக்காக இந்த நற்கருணை பிரசனத்தில் உம்மை உற்று நோக்கி உருக்கமாக ஜெபிக்கின்றோம். எங்களுடைய எளிய விசுவாசத்தை நீர் பாராட்டுவீராக, எங்களுடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்துவீராக. மேலும் மேலுமாக நாங்கள் உமக்கும் எல்லோருக்கும் நம்பிக்கைக்குரியவர்களாக நல்லவர்களாக வாழ எடுக்கின்ற முயற்சியில் நீர் எங்களோடு சேர்ந்து கொள்வீராக. உலகம் முடியும் வரை என்னால் உங்களோடு இருக்கிறோம் என்று சொன்னவர் நற்கருணை பிரசனம் வழியாக எங்களோடு இருக்கிறவராக, எங்கள் இல்லங்களுக்கு வரக்கூடியவராக, எங்களோடு சேர்ந்து செயல்படக்கூடியவராக இருக்கின்றீர் என்கின்ற இந்த உண்மையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து உறுதிப்படுத்தி வாழ்வதற்கு துணை புரிவீராக. உமது பிரசன்னத்தை எங்கள் சகோதர சகோதரிகளிடத்திலே கண்டுகொள்ள எங்களுக்கு தேவையான ஞானத்தை தந்தல்வீராக. இன்றைய இந்த நற்கருணை பிரசன்னத்திலே உண்மை காண்டு போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்ற நாங்கள் நீதாமே எங்களுக்காக செய்திருக்கிற எல்லா நன்மைத்தனங்களையும் நினைவு கூர்ந்து உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம். இந்த வழிபாட்டின் தொடக்கத்திலேயே உமது ஆவியின் வல்லமையை கொடுத்துள்ளபடியாக உமது ஆவியின் வழிகாட்டுதலுக்கு ஏற்ப நாங்கள் வாழும்படியாக எங்களுக்கு அருள்பாலிப்பீராக. தூய ஆவியான உமது ஆவியின் வல்லமையை எங்கள் ஒவ்வொருவர் மீதும் பொழிந்தருப்பீராக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தைகள் 13 தொடங்கி 16 முடிய. அந்நாட்களில் இயேசு கூறியது, நீங்கள் மண்ணுலகுக்கு உப்பாய் இருக்கின்றீர்கள். உப்பு சாரமற்று
ஆண்டவரின் அருள்வாக்கு. உப்பாக இருங்கள், ஒளியாக இருங்கள் என்று எங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கின்ற ஆண்டவரே, எங்கள் சிறு பிள்ளைகள், எங்களுடைய மழலைகள், எங்கள் வீட்டிலே நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்ற குழந்தைகள் அனைவரையும் உமது கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள், தடுக்காதீர்கள் என்று சொல்லி அழைத்து அவர்களை அரவணைத்து ஆசிரியரால் நிரப்பியவரே, இந்த சிறு பிள்ளைகளும் சிறுவகத்திலே உமது சாட்சிகளாக உப்பாக ஒளியாக வாழக்கூடிய வாய்ப்பினை பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வார்களாக. இக்குழந்தைகளுக்கு சிறுவகத்திலிருந்தே அறிவையும் ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் நீர் வழங்குவீராக. இக்குழந்தைகளை நீர் இதுவரை பராமரித்து பாதுகாத்து வந்த ஏடான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். இனி வரும் காலங்களிலும் நீர் குழந்தைகளை எங்களுடைய பெற்றோர் பெரியவர்கள் வழியாக சரியான சீரான பாதையில் வழிநடத்தி செல்வீராக. இந்த திருவிழா காலங்களிலே இந்த குழந்தைகளை உம்மிடத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த காலத்தில் இளையோரை எங்கள் குடும்பங்களில் இருக்கின்ற எங்கள் பங்கில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த அறிவு கொண்ட இந்த பிள்ளைகளை, உயிரோட்டம் உள்ள இவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்களும் எங்கள் குடும்பங்களிலே, சமுதாயத்திலே, பங்கிலே உமது அன்பின் சாட்சிகளாக என்று சொல்லதோடு மட்டுமில்லாதபடிக்கு நீர் ஒளியில் பிரசன்னமாக வந்து எனது ஒளியில் நடப்போர் இருளில் நடவார் என்று சொன்னீரே. உமது உள்ளொளியை பெற்றுக்கொண்டு தங்களுடைய இந்த காலத்தினுடைய அருமையை பெருமையை தெரிந்து ஞானத்தோடு விவேகமுள்ள பிள்ளைகளாக எங்கள் இளையோர் வாழ்வதற்கு துணை புரிவீராக. இவர்கள் தாங்கள் படிக்கக்கூடிய வேலைக்காக, தன்னுடைய குடும்பத்திற்காக, எதிர்காலத்திற்காக தயாரிக்கக்கூடிய இந்த காலத்தில் பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது இளையோரை நீங்கள் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமது வாழ்வில் நிகழ்காலமாக இருக்கிறார்கள். நிகழ்காலம் எப்பொழுதுமே நமது கையில் இருக்கிறது. அதை நாம் பயன்படுத்த தவறினால் அது கடந்து சென்றுவிடும். எனவே இவர்கள் ஒளியுள்ள, உப்பை கொண்ட, உறவுள்ள மக்களாக இருக்கிறார்கள். நம்முடைய ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பெற்றோராக, பெரியவர்களாக ஒவ்வொருவரும் இருக்க நீர் அருள் பாவிப்பீராக. இவர்கள் தங்களுடைய வாழிப காலத்தை உம்மை தேடி வந்து உம்மிடத்திலே வல்லமையை பெற்றுக்கொண்டு செயல்பட துணை புரிவீராக. வாழிபரை உங்களுடைய வாழிப நாட்களில் உங்களை படைத்த கடவுளை மறவாதீர்கள் என்று சொன்னவரே, அது மட்டுமல்லாதபடிக்கு இந்த காலத்தினுடைய அருமை பெருமைகளை தெரிந்து கொண்டு பயன்படுத்தி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் என்று சொல்லி அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்துகிறவரே, இவர்களை மீண்டுமாக உமது கரத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த திருவிழா காலத்திலே இவர்களை இதுவரை கொடுத்து வந்திருக்கிற எல்லா காரியங்கள் வழியாக, இவர்களை பயன்படுத்தி வந்திருக்கிற எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்தி உம்மை போற்றி புகழ்கிறோம். தொடர்ந்து இவர்களுக்கு எத்தனையும் பொல்லாப்பும் நேரிடாதபடிக்கு இவர்களை பராமரிப்பீராக, பாதுகாப்பீராக. இவர்கள் எடுக்கின்ற முயற்சியில், செய்யக்கூடிய வேலையில் நீதாமே உடன் இருப்பீராக. சரியான திசையில் பயணிக்க, சரியான காரியத்தை செய்ய இவர்கள் கற்றுக்கொள்வார்களாக. அதற்காக நீர் இந்த காலத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பாதுகாவலருடைய வழியாக பேராசீர்வாதங்களை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருப்பீராக. இவர்களுக்காக ஆண்டவரை உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே நீ சிறப்பாக இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக நீர் வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்களை நாங்கள் மீண்டுமாக தியானிக்கின்றோம். அவருடையார் குறிப்பிடுகின்ற அந்த காரியத்தை நாங்கள் எங்களுடைய பெற்றோருக்காக, பெரியவர்களுக்காக, குறிப்பாக திருமண வாழ்க்கையில் ஈடுபட்டு பொறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒரு
பணிந்து இருங்கள். திருமணமான பெண்களே ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாய் இருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாய் இருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர். இந்த பணிவு என்கின்ற புண்ணியத்தை கணவன் மனைவி இருவரும் பெற்றுக்கொண்டு குடும்பத்தை கட்டி எழுப்பக்கூடிய, குடும்பத்தை ஒரு கோவிலாக ஆக்கக்கூடிய வல்லமையவர்கள் தொடர்ந்து பெற்றுக் கொள்வார்களாக. திருமணமான ஆண்களே கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரைதரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை நம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தாம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம்மீதே அன்பு விடுகிறவர் ஆவார். தம்முடைய உடலை எவரும் ஒருபோதும் விரும்புவதில்லை, அதனை பேணி வளர்க்கின்றார் என்று சொல்லி குடும்ப அன்பினை, கணவன் மனைவி இடத்தில் இருக்கக்கூடிய சமாதான சந்தோஷத்தினை, இதன் வழியாக குழந்தைகளுக்கு அவர்கள் முன்மாதிரிகளாக வாழ்வதற்கான அழைப்பினை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனவே இன்றைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்காக, கணவன் மனைவியாக இருந்து இல்லங்களை கட்டி எழுப்பக்கூடிய இந்த பெரியவர்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கிற இவர்கள் தாங்கள் உழைப்பது வீண் போகாது, தன்னுடைய தியாகம் ஒருபோதும் வீண் போகாது என்பதனை உணர்ந்து உண்மையான ஈடுபாட்டோடு உண்மையான அன்போடு அவர்கள் உழைக்க மேலும் மேலுமாக வல்லமையை வழங்குவீராக. ஒருவருக்கொருவர் பிராணிக்க உள்ளவர்களாக, ஒருவருக்கொருவர் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்து திருமணத்தினுடைய ஏனைய கடமைகளை எல்லாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க அவர்களுக்கு துணை புரிவீராக. குடும்பத்திற்காக உழைக்கின்ற பொழுது தேவையான வல்லமையை பெற்றுக் கொள்வார்களாக. இவர்களுக்கு தேவையான உடல் ஆரோக்கியத்தை தருவீராக, மன நிம்மதியை தருவீராக. இதன் வழியாக மன நிறைவோடு மகிழ்ச்சியோடு ஒருவரை ஒருவர் தாங்கி மகிழ்ந்திருக்க துணை புரிவீராக. அன்பு ஆண்டவரே, இந்த குடும்பத்தின் மிக முக்கியமான அங்கங்களாக இருக்கின்ற கணவன் மனைவி குடும்பத்திலே பெற்றோராக இருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு முன்பாக குழந்தைகளை வழிநடத்தக்கூடிய அருமையான தலைவர்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்காக நாம் இறுக்கமாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய இந்த ஜெபம் அவர்களுக்கு பயனுள்ளதாக, பலன் தரக்கூடியதாக அமைவதாக. என்று ஆண்டவர் இவர்களுக்காக, இவர்களுக்கு நீ செய்து கொண்டிருக்கிற எல்லா நன்மைகளுக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனுபவமிக்க அருமையான பெரியவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய உழைப்பினை, அவருடைய கடந்த கால தியாகத்தினை நினைவுகூர்ந்து அவர்களை மதிக்கக்கூடியவர்களாக, அவர்களுடைய இந்த வாழ்க்கையின் மாலை பொழுதினை நாம் அன்போடு மதித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர்கள் ஒரு சிறு பிள்ளைகளாகவே மாறிவிடுகிறார்கள். தங்களுடைய வயதான தருணத்திலே, அவருடைய நோய்வாய்ப்பட்ட தருணத்திலே அவர்கள் பல சமயங்களில் நம்மை அறியாமலேயே நமக்கு சுமைகளைப் போல தோன்றுகிறார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் அடையாளங்கள். ஆண்டவரே, இந்த பெரியோர்களுக்காக, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனுபவமிக்க அருமையான தாத்தா பாட்டி என்று இருக்கக்கூடிய மற்றும் பெரிய பெற்றோராக இருக்கின்ற இவர்களையெல்லாம் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். இவர்களுடைய இந்த வயோதிக தருணத்திலே, நோய்வாய்ப்பட்ட சமயங்களிலே ஒரு
குழந்தைகள் மட்டும் எதிர்காலம் அல்ல, எவர்களும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலமாக இருக்கிறார்கள் என்கின்ற உணர்வோடு இந்த பெரியவர்களை நாங்கள் உரிய மரியாதையோடு பாராட்டி மதித்து மரியாதை செலுத்தி வாழ்வதற்கு எங்களுக்கு துணை புரிவீராக. இவர்களுடைய குடும்பத்திலே அவர்களுடைய உரிய மதிப்பினை பெற்று வாழ்வதற்கு ஒவ்வொருவருக்கும் நீதாமே அருள்பாலிப்பீராக. அவர்களுக்கு தேவையான உணவை வழங்குவது, தேவையான மருத்துவ உதவி செய்வது இது எங்களுடைய கடமை, உண்மையான உரிமை என்று சொல்லி நாங்கள் செயல்பட துணை புரிகிறார். பல சமயங்கள் அவர்களால் இயங்க முடியவில்லை, அவர்கள் அவசியமற்றவர்கள், தேவையற்றவர்கள் என்கின்ற உணர்வெல்லாம் எழுகின்ற பொழுது சமுதாயம் அப்படித்தான் நினைக்கின்றது. ஆனால் உண்மையிலேயே அவர்கள் என்னுடைய வாழ்க்கையினுடைய அடித்தளங்கள், அஸ்திவாரங்கள், மேலே நாங்கள் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறோம் என்கின்ற உண்மையை உணர்ந்து அவர்களை நாங்கள் மேலும் மேலாக பாராட்டி அவர்களுடைய இந்த இறுதி காலத்தில் அவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது மிக அவசியமானது. இதன் வழியாகத்தான் நம்முடைய விசுவாசத்தை பறைசாற்றுகிறோம், இதன் வழியாகத்தான் நமக்கு நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்கின்ற அந்த உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு துணை புரிவீராக. அவர்கள் ஒருபோதும் எங்களை குறித்து தவறாக புரிந்து கொள்ளாதபடிக்கு, வருத்தப்படாதபடிக்கு நாங்கள் அவர்களை பார்த்துக் கொள்வோமாக. அவர்களுக்காக அன்பு ஆண்டவர் இந்த நேரத்தில் உம்மிடத்தில் அவர்களை ஒப்புக் கொடுத்து உம்மை போற்றி புகழ்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய உழைப்பை, இப்பொழுது களைப்பாய் இருக்கிற தருணத்தை எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அனுபவமிக்கவர்களே, நீங்கள் அச்சாட்டுங்கள், கலங்காதீர்கள். உங்களுடைய கண்ணீரையெல்லாம் என்னுடைய தோல்வியை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன். எனவே நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உங்களை தேற்றுகிற தெய்வமாக, உங்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய ஆண்டவராக நான் வருகிறேன். உங்கள் பிள்ளைகள் வழியாக, உங்களுடைய சிறு பேர பிள்ளைகள் வழியாக நான் உங்களை பராமரித்து வருகிறேன் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையின் வார்த்தை நீதானே இவர்களுக்கு வழங்குவீராக. இதன் வழியாக அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடி இல்லங்களிலே ஜெபித்து குழந்தைகளுக்கு, மற்றவர்களுக்கு முன்னுதாரணம் வந்தவர்களாக வாழ இவர்களை பயன்படுத்துவீராக. இதன் வழியாக அவர்கள் உன் அன்பின் சாட்சிகளாக இருப்பார்களாக. இவர்களுக்காக நற்கருணையாளரே, எல்லோருக்காக உண்மை ஆராதித்து போற்றி புகழ்ந்து பாடி வாழ்த்துகின்றோம்.
நமது குடும்பங்களிலே, நமது பகுதியிலே மனைவியோடு கணவனோடு வாழ முடியாமல் இருக்கின்றவர்கள், கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், கணவனை பிரிந்தவர்கள், மனைவியை பிரிந்தவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய இவர்களுக்கு நிறைவான நிம்மதியை நீ கொடுப்பீராக. பிரிந்திருக்கக்கூடியவர்கள் இணைந்து வாழ்வதற்கு முயற்சி எடுப்பார்களாக. இதன் வழியாக தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒரு புதிய பரிசை கொடுப்பார்களாக. தங்களுடைய இறுக்கமான முடிவுகளினால் மனைவி விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், கணவரை விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அவற்றை விடுத்து தங்களுடைய தனிப்பட்ட முடிவுகளை, ஆணவத்தை குறைத்துக் கொண்டு, அகம்பாவத்தை தவிர்த்துக் கொண்டு, குழந்தைகளுக்காக, குடும்பத்திற்காக இணைந்து வாழ முடிவெடுக்க ஆண்டவரை இவர்களை சந்திப்பீராக, இவர்களை மீட்டெடுப்பீராக. இதன் வழியாக புதியதொரு சமுதாயத்தை மீண்டுமாக உருவாக்குவீராக. தனிமையாக வாழ்வதற்கு ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தால், வருமானம் இருந்தால் போதும் என்கின்ற உணர்வோடு பொறுத்து போவதற்கு, அனுசரித்து வாழ்வதற்கு, சகித்துக் கொள்வதற்கு தயாராக இல்லாதவர்களை எல்லாம் தயார்படுத்துவீராக. இதன் வழியாக இந்த குடும்பத்தார் மீண்டுமாக புதிய ஒளியினை காண்பார்களாக. இவர்கள் உண்மையிலேயே இந்த சமுதாயத்திலே கிறிஸ்தவர்களாக, உலகிற்கு உப்பாக, ஒளியாக, சாட்சிகளாக வாழ தொடங்குவார்களாக. நாம் ஆண்டவரே இவர்களுக்கு அவருடைய உள்ளத்திலே நீ உறவூட்டுவீராக, புதிய சுவையை தருவீராக, புதிய ஒளியை வீசுவீராக. எனவே இவர்களை மீண்டுமாக மீட்டெடுத்து புதிதொரு பாதையை கண்டுபிடிப்பதற்காக இந்த வழியாக தன்னுடைய குழந்தைகளுக்கு மறுபாட்டினை அமைத்துக் கொடுக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை பெறுவதற்கு நீ துணை புரிகிறார். இவருடைய தெரிவதற்கு காரணமாக இருக்கின்ற காரியங்களை கண்டுபிடித்து அவற்றையெல்லாம் தடுக்கக்கூடிய அறிவோடு, ஞானத்தோடு இவர்கள் செயல்படுவதற்கு நீர் இவர்களை தூண்டி எழுப்புகிறார். குடும்பங்களிலே மிக இளம் வயதிலேயே தன்னுடைய பிள்ளைகளை இழந்த பெற்றோருக்காக, கணவனை இழந்த மனைவியருக்காக, மனைவிகளை இழந்த கணவர்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்திலே மிக முக்கியமானவர்களாக நாம் அன்பு செய்து வாழ்ந்து கொண்டிருந்தவர்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கிறோம். அந்த இழப்பினால் மிகுந்த வருத்தத்தோடு ஆறுதல் அடைய முடியாமல் இருக்கின்றவர்களை எல்லாம் நீ தொடுகிறாக. அன்பு மகளே, மகனே, நீ அஞ்சுவதற்கு ஒன்றுகளை நான் அவரை எடுத்துக்கொண்டேன், என்னோடு இருக்கிறார்கள், என்னுடைய பராமரிப்பு மோட்ச பாக்கியத்தை அவர்கள் பெறுவார்கள். எனவே நீ இதுவரை நீ வருத்தப்பட்டது போதும், இனி அஞ்சுவதற்கு வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி நீதாமே ஆறுதலின் ஆண்டவராக இவர்களை சந்திக்கிறார்கள். இவர் தன்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையை மிகுந்த நம்பிக்கையோடு முன்னெடுக்க அவர்களுக்கு துணை புரிகிறார்கள். நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன், உன்னை ஒருபோதும் தனியாக திக்கற்றவராக விடமாட்டேன் என்று சொல்லி நீர்தாமே தேற்றுகிறார்கள். பிரிந்த இழந்த இவர்களுக்கு நித்திய இளைப்பாட்சியை தந்து, மோட்ச பாக்கியத்தை தந்து, இவர்கள் புனிதர்களுடைய பேரவை அடைந்து இந்த குடும்பங்களுக்காக பகிர்ந்து பேசக்கூடிய, எங்களுக்காக எங்கள் பங்குக்காக பகிர்ந்து பேசக்கூடிய வாக்கியத்தை தரக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு நிறை வாழ்வை, மோட்ச வாக்கியத்தை தொடர்ந்து தருகிறார்கள். அதனுடைய ஒவ்வொரு குடும்பமும் இந்த இழைப்பினை மறந்து மனநிறைவோடு வாழ தங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நம்பிக்கையோடு தங்களுடைய பணியை ஆற்ற கற்றுக்கொள்வார்களாக. நாம் நம்ம ஒருவரை கொடுத்து சிறப்பாக ஜெயிப்போம். இந்த ஆண்டிலே இந்த கிருமி தொற்றினால் எல்லா காரியங்களையும் சமரசம் செய்து கொள்வதற்கு, தாண்டி செல்வதற்கு கற்றுக்கொண்ட எல்லாரையும் போல் நாம் இருந்து விடாதபடிக்கு அவை எல்லாம் கடந்து செல்லட்டும். நாம் இன்னும் உற்சாகத்தோடு, உத்வேகத்தோடு நமது கடமைகளை ஆற்ற வேண்டும். இவை ஒரு பக்கம் இருந்தால் நாம் நமது கடமைகளை இன்னும் ஆற்றலோடு செயல்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தை நாங்கள் கொண்டு வாழ எங்களுக்கு துணை புரிகிறார்கள். இந்த காலத்தில் நாங்கள் எங்கள் பாதுகாவலராகிய ஓமோது அன்பு மகன் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினுடைய
சீடராக வாழ்ந்த, நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையை கொடுத்த எங்கள் பாதுகாவலரான புனித யூதா ததேயுடைய திருநாளை கொண்டாடி எல்லோரிடத்திலும் விசுவாச புத்துணர்ச்சியை எழுப்புவதற்காக எடுக்கின்ற முயற்சியை எங்களுக்கு துணை புரிவீராக. இந்த காலம் ஆசீர்வாதத்தின் காலமாக அமைவதாக. எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்புவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீதாமே சந்திப்பீராக. இந்த தொற்றானது எந்த விதத்திலும் யாரையும் இனி பாதிக்காதபடி எச்சரிக்கையாக நாங்கள் இருக்கவும், இன்னும் புதிய ஆற்றலோடு இதை எதிர்கொள்ளவும் மேற்கொள்ளவும் நாங்கள் கற்றுக்கொள்ள துணை புரிவீராக. நீரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் துணையாளராக, மருத்துவராக, பாதுகாவலராக வருவீராக. உமது காவலர்களெல்லாம் எங்களுக்கு காவலுக்கு அனுப்பி எங்களை காப்பாற்றி ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி வருவீராக. இந்த வழிபாட்டின் வழியாக எங்களை சார்ந்தவர்களை மட்டுமல்ல எல்லோரையும் நடத்தி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். யார் யாருக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதத்தின் தொடுதல் தேவையோ அவர்களையெல்லாம் நீதாமே தொடுவீராக. தொட்டு அவருடைய தேவையை சந்தித்து அவர்கள் வாழ்க்கையிலே மிகுந்த சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு எதை குறித்து மச்சாமல் கடங்காமல் கவலைப்படாமல் இருக்க துணை புரிவீராக. இந்த காலத்திலே இதனை எப்படியாவது மேற்கொண்டு விடலாம் என்பதற்காக குடும்ப தேவைகளுக்காக ஒரு சில சமயங்களில் கடன்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு நீதாமே ஆறுதலாக இருந்து அதிலிருந்து அவர் விடுபடுவதற்கு நீ துணை புரிவீராக. மீண்டுமாக தன்னுடைய புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு அவர்கள் சரியான முடிவை எடுப்பதற்காக, சரியான வேலையை செய்வதற்காக வாய்ப்புகள் நீதாமே ஏற்படுத்தி கொடுப்பீராக. எல்லோரையும் மீண்டுமாக நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு நிறைய ஆசிரியர் அறிவீராக. பிரசனத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆசிரியரை பெற்றுக் கொள்வதற்காக யார் யாரெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் நீ உற்று நோக்கி ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு உண்மையிலேயே உமது ஒளி அவர்கள் மீது வீசப்படுவதாக. உமது உறவுகின்ற சுவை மிகுந்த குப்பை போல அவருடைய வாழ்க்கையிலே சுவை வருவதாக. அதற்காக உமது நிறைவான ஆசிரியரை ஒவ்வொருவருக்கும் வழங்குவீராக. ஆமீன். மாண்பு பாடி நாம் ஆசிரியருக்காக தயாராக. இடைவெளி